ஏபியில் நெக்ஸ்ட்டு சம். இது வந்து ஃபைண்ட் 4 நம்பர்ஸ். நம்ம இது வரைக்கும் நேற்று வரைக்கும் போட்டது வந்து 3 நம்பர்ஸ். இப்போ வந்து 4 நம்பர்ஸ் இன் ஏபி. 4 நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா, whose sum is 16 and the product is 105. sum 16 இருக்கணும், ப்ராடக்ட் 105 இருக்கணும். அப்போ எப்படி 4 நம்பர்ஸ் கொடுக்கையில் எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா, a minus 3d, a minus d, a plus d, a plus 3d 2d டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கணும். அப்போ தான் எல்லாமே கேன்சல் ஆகும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஏன்னா நடுவில் ஏயை விட்டுட்டு எடுத்தால் தான் மைனஸ் டி ப்ளஸ் டி அடிப்படும். அது மாதிரி இங்கே ஏ மைனஸ் 2d, ஏன்னா இங்கே ஏயை விடுறதுனால ஏ மைனஸ் 2dயையும் விட்டுறணும், இங்கிட்ட ஏ ப்ளஸ் 2dயையும் விட்டுறணும். ஒன்று விட்டு ஒன்று எடுத்துக்கணும். கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னு கொடுக்கல. ஃபைன் 4 நம்பர்ஸ் இன் ஏபின்னு தான் கொடுத்துருக்கு. அதனால் இப்போ ஏயை விட்டுட்டோன்னா இது ஏ மைனஸ் டி, இது ஏ ப்ளஸ் டி. அது மாதிரி இங்கிட்ட மைனஸ் 2dயை விட்டுறணும், ஏ மைனஸ் 3d, இது வந்து ஏ ப்ளஸ் 3d. இது ஒரு ஏபி தானே. இதனுடைய ஃபஸ்ட்டு டேர்ம் ஏமை, இதனுடைய காமன் டிஃபரன்ஸ் வந்து 2d வரும் பாருங்கள். எல்லாத்துக்கும் 2d, டியோட 2dயை கூட்டினா 3d. இது காமன் டிஃபரன்ஸ் 2d உள்ள ஒரு ஏபி, அவ்வளவுதான். அதனால் நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக 4 நம்பர்ஸ்னு கொடுத்தா எப்போவும் ஏ மைனஸ் 3d, ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 3d அப்படின்னு யூனிஃபார்மாக இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். இப்போ சம் போடுறோம் அப்படின்னு சொன்னால் இதனுடைய சம் என்ன அப்படின்னா, ஏ மைனஸ் 3d ப்ளஸ் ஏ மைனஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் 3d. இது எவ்வளவுன்னு கொடுத்துருக்கு? 16. அப்போ உங்களுக்கு இதில் மைனஸ் 3d ப்ளஸ் 3d கேன்சல் ஆயிரும், மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல் ஆயிரும். 1 2 3 4 ஏ இருக்கும். 4 ஏ 16னா ஒரு ஏ 4. அந்த ஏயை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி நம்பர்ஸை செலக்ட் பண்ணிக்கணும். 3 நம்பர்ஸ்னால் ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி செலக்ட் பண்ணிக்கணும். 4 நம்பர்ஸ்னால் ஏ மைனஸ் 3d, ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 3d செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து ப்ராடக்ட் இதில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக வரும். அது மாதிரி அவ்வளவு ஈஸியாக வந்துடாது. ப்ராடக்ட் அப்படின்னா எல்லாத்தையும் பெருக்கணும். இப்படி 4ஐயும் பெருக்கணும். இது எதுக்கு ஈக்குவல்னா 105க்கு ஈக்குவல். இப்போ பெருக்கையில் இது ரெண்டையும் ஒன்றா பெருக்கிக்குவோம். அப்போ வந்து என்ன வரும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர்னு வரும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் இது ரெண்டையும் ஒன்றா பெருக்கிக்குவோம். ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் தான் ஃபார்முலாவில் 3d இன்ட்டு 3d 9d ஸ்கொயர். 3d இன்ட்டு 3d எவ்வளவு? 9d ஸ்கொயர். இப்படி பெருக்கிக்கணும். இப்போ 4ஐ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 4ஐ சப்ஸ்டியூட் பண்ணால் 4 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் இன்ட்டு 4 ஸ்கொயர் மைனஸ் 9d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 105. அதாவது 16 மைனஸ் டி ஸ்கொயர் இன்ட்டு 16 மைனஸ் 9d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 105. இப்போ இதையும் பெருக்கணும். 4 டேர்ம் வரும். முதல்ல இதையும் பெருக்கணும். 16 இன்ட்டு 16 256 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 16 இன்ட்டு 9 144 டி ஸ்கொயர். சைனையும் சேர்த்து பெருக்கணும். அப்புறம் இதையும் பெருக்கணும். 4 டேர்ம் வரும். இது வந்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 16 டி ஸ்கொயர். இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9d⁴ இஸ் ஈக்குவல் டு 105 அப்படின்னு வரும். இப்போ இந்த டிகிரி ஆர்டரில் எழுதுவோம் பாருங்கள். 9d⁴, இது ரெண்டையும் இப்போ சேர்த்துடலாம். 144ஐயும் 116ஐயும் கூட்டினா 160. மைனஸில் இருக்குது, அதனால் கூட்டி மைனஸ் சைன் போடணும். ஒரே சைன் கூட்டணும், ஆனால் என்ன செய்யணும் அதை போடணும். இது ரெண்டு மைனஸ் சைனில் இருக்குது, கூட்டி மைனஸ் சைனே போடுறோம். 160d ஸ்கொயர் ப்ளஸ் 256 இஸ் ஈக்குவல் டு 105. இப்போ 9d⁴ மைனஸ் 160d ஸ்கொயர் ப்ளஸ் 256 மைனஸ் 105. இந்த ப்ளஸ் 105 இந்த சைடு போனால் மைனஸ் 105. இப்போ 9d⁴ மைனஸ் 160d ஸ்கொயர் ப்ளஸ் இது ரெண்டையும் கழிச்சா 151 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த டேர்மை வந்து நம்ம பிரிக்கணும். எப்படின்னா நமக்கு இப்போ பார்த்தாலே தெரியுது. 151 9ஐயும் கூட்டுனா 160. ஆனால் மைனஸ் 160னா மைனஸ் 159ஐயும் மைனஸ் 9 ஒரே சைன் கூட்டணும், ஆனால் மைனஸ் வரும். பெருக்குனா ப்ளஸ் வந்துடும். நமக்கு ப்ளஸ் சைன் வரணும். பெருக்கையில் கூட்டையில் மைனஸ் சைன் வரணும். அப்போ இது ரெண்டையும் பெருக்கையில் ப்ளஸ் சைன் வருது, கூட்டையில் மைனஸ் சைன் வருது. 9 இந்த பக்கம் இருக்க மாதிரியும் 151 இந்த பக்கம் இருக்க மாதிரியும் எழுதுறேன். அதாவது 9d⁴
minus 9d square minus 151d square plus 151 is equal to 0ன்னு எழுதுறேன். இந்த 160 வந்து நான் இப்படி பிரிச்சிருக்கேன் பார்த்துங்க. மைனஸ் 160 மைனஸ் 9d ஸ்கொயராகவும் மைனஸ் 151d ஸ்கொயராகவும் பிரிச்சிருக்கேன். அதில் 9d ஸ்கொயரை இந்த பக்கம் எழுதியிருக்கேன் காமன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக. 151d ஸ்கொயரை இந்த பக்கம் எழுதியிருக்கேன். புரியுதா உங்களுக்கு இது எப்படி பிரிச்சிருக்கேன்னு? இந்த நம்பரில் வர்றதுனால நான் ஈஸியாக பிரிச்சுட்டேன். 151 9 160 அப்படின்னு வர்றதுனால நான் ஈஸியாக பிரிச்சுட்டேன். பெருக்கையில் ப்ளஸ் சைன் வருது, கூட்டையில் மைனஸ் 160 வர்றதுனால இது போட்டேன். இப்போ இந்த ரெண்டுல இருந்தும் அதாவது என்ன வந்திருக்குன்னு இந்த பக்கம் ஒரு தடவை எழுதுறேன். 9d பவர் 4 மைனஸ் 9d ஸ்கொயர் மைனஸ் 151d ஸ்கொயர் ப்ளஸ் 151 இஸ் ஈக்குவல் டு 0 இதுதான் வந்திருக்கு. இப்போ இது ரெண்டுல இருந்தும் 9d ஸ்கொயரை காமனாக எடுக்கிறேன். 9 எடுத்தாச்சு, d பவர் 4ல் d ஸ்கொயர் எடுத்தாச்சு, உள்ளே என்ன இருக்கும் d ஸ்கொயர் இருக்கும். மைனஸ் இதில் 9d ஸ்கொயரையே எடுத்தாச்சு 1 இருக்கும். இதில் வந்து மைனஸ் 151 காமனாக எடுக்கிறேன். அப்போ இதில் டி ஸ்கொயர் மட்டும் மிஞ்சும். இதில் ப்ளஸ் 151ல் மைனஸை வெளியில் எடுத்துட்டா உள்ள ஒரு மைனஸ். இந்த ப்ளஸ்ஸை வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ்னு ஒரு மைனஸ் வெளியில் வந்துடுச்சு, ஒரு மைனஸ் உள்ளே வந்துடும். இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டு இடத்துலையும் ஒரே மாதிரி வரணும். அதுக்காக இந்த 9ஐயும் நான் இந்த பக்கம் எழுதிக்கிட்டேன். இந்த ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி வரணும். அப்போ இதில் வந்து இந்த விட்டு போன இந்த ரெண்டையும் சேர்த்து 9d ஸ்கொயர் மைனஸ் 151 இன்ட்டு இந்த ஒரே மாதிரி வர்றதை d ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. அது d ஸ்கொயர் மைனஸ் 1 காமனாக எடுத்துட்டோம்னா 9d ஸ்கொயர் மைனஸ் 151 வரும். அவ்வளோதான். இந்த ரெண்டுலேருந்து 9d ஸ்கொயரை காமனாக எடுக்கணும். இந்த ரெண்டுலேருந்து மைனஸ் 151 காமனாக எடுக்கணும். அப்போ தான் இந்த ரெண்டு இடத்துலையும் ஒரே மாதிரி வரும். இதை காமனாக எடுத்துட்டோம்னா இதில் விட்டு போனது 9d ஸ்கொயர், இதில் விட்டு போனது மைனஸ் 151. இப்போ 9d ஸ்கொயர் மைனஸ் 151 இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது ஒரு கேஸு, d ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது ஒரு கேஸ். அப்போ இதுலேருந்து 9d ஸ்கொயர் வந்து 151, d ஸ்கொயர் வந்து 151/9, d வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 151/9. ஒரு 151க்கு ஸ்கொயர் ரூட் கிடையாது, அதனால் அதை ரூட் 151 வச்சுக்கிட்டு 9க்கு 3. அதாவது ஒன்று ப்ளஸ் ரூட் 151/3, இன்னொன்று மைனஸ் ரூட் 151/3. இது இந்த கேஸ்க்கு. இங்கே வந்து டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1, அப்போ டி இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. அப்போ டி வந்து ப்ளஸ் 1 1, இன்னொன்று மைனஸ் 1 1. இந்த மாதிரி டிக்கு 4 வேல்யூ, அது டிக்கு 4 வேல்யூ வந்திருக்கு. என்னென்னா ப்ளஸ் ரூட் 151/3, மைனஸ் ரூட் 51/3, ப்ளஸ் 1 மைனஸ் 1. அப்போ இதில் கேஸ் எத்தனை வரும்? 4 வரும். நான் தான் சொன்னேன் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். 4 நம்பர்ஸ். கேஸ் 1 வந்து ஏ வந்து 4, டி வந்து ப்ளஸ் ரூட் 151/3. நமக்கு என்ன நம்பர்? ஏ மைனஸ் 3d, ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 3d. அப்போ 4 மைனஸ் 3 இன்ட்டு ரூட் 51/3, 4 மைனஸ் ரூட் 51/3, 4 ப்ளஸ் ரூட் 151/3, 4 ப்ளஸ் 3 இன்ட்டு ரூட் 151/3. இதை சப்ஸ்டியூட் பண்ணல. அப்போ என்ன கிடைக்கும்? இதில் இந்த 3 கேன்சல் ஆயிரும். அப்போ 4 மைனஸ் ரூட் 151, இன்னொன்று 4 மைனஸ் ரூட் 151/3, 4 ப்ளஸ் ரூட் 151/3. இதில் 3 அடிபட்டுரும். 4 ப்ளஸ் ரூட் 151. இது ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ். இது ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ். 4 ப்ளஸ் ரூட் 151, 4. இது வந்து ப்ளஸ் வந்தால் இது ஒரு மைனஸ் வரும், அதே மாதிரி வரும். இப்போ கேஸ் 2க்கு பார்த்தா ஏஸ் ஈக்குவல் டு 4, டிஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 51/3. அப்போ எப்படி மாறும் அப்படின்னா அப்படி ரிவர்ஸில் வந்துடும். 4 ப்ளஸ் ரூட் 151, 4 ப்ளஸ் ரூட் 151/3, 4 மைனஸ் ரூட் 51/3, 4 மைனஸ் ரூட் 151 அப்படின்னு சொல்லி இது அப்படியே ரிவர்ஸில் வந்துடும். இது அப்படியே ரிவர்ஸில் எழுதினீங்கன்னா செகண்ட் கேஸ் கிடச்சிரும்.
இப்போ கேஸ் 3 ஏ 4 டி வந்து 1. அப்போ ஏ மைனஸ் 3D ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 3D ஏ மைனஸ் 3 இன்ட்டு 1 ஏ மைனஸ் 1 ஏ ப்ளஸ் 1 ஏ ப்ளஸ் 3 இன்ட்டு 1 ஏனா 4 அப்போ 4 மைனஸ் 3 4 மைனஸ் 1 4 ப்ளஸ் 1 4 ப்ளஸ் 3 1 3 5 7 ஏபியா 2 2 கூட்டிகிட்டே வருதுங்க பாருங்கள். இதை பார்த்தா உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். 1 3 5 7ன்னு இது ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ். இப்போ கேஸ் 4 வந்து என்ன வரும் அப்படின்னா ஏ 4 டி வந்து -1. அப்போ இந்த நம்பர்ஸ் அப்படியே ரிவர்ஸ் ஆகி வரும். 7 5 3 1. எப்போவுமே நம்ம 3 நம்பர்ஸ்லேயே 4 நம்பர்ஸ்லேயே கேஸ் 2 வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகும். இதுக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் இது வரும், இதுக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் இது வரும். இது 4 தான் செட் ஆஃப் நம்பர்ஸ் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. கொஞ்சம் அந்த 4 நம்பர்ஸுங்கிறது கொஞ்சம் அதுவும் ரூட்டில் வந்துருச்சு ஆன்சர், அதனால கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு ஏபி தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். 1 3 5 7 2 2 கூடிக்கிட்டே போகுது பாருங்கள். ஏ 2 2 கூடுது 1 1 கூடாமல். நான் என்ன சொன்னேன், 2Dங்கிறது காமன் டிஃபரன்ஸ். நம்ம எடுத்த சீரீஸ்க்குள்ள காமன் டிஃபரன்ஸ், இந்த சீரீஸ்க்குள்ள காமன் டிஃபரன்ஸ் என்னென்னா 2D, டி கிடையாது 2D. அதனால நம்ம D1 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, D1 கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் 2 2 கூடிக்கிட்டே போகும். ஆனால் 3 நம்பர்ஸில் அப்படி கிடையாது. என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அந்த அளவு தான் கூடும். டி பாருங்கள், இங்கே வந்து 3 அப்படின்னா 3 3 தான் கூடும். இந்த டி 3னா 1னா 4 7 3 3 தான் கூடும் 3 நம்பர்ஸில். ஆனால் 4 நம்பர்ஸில் நம்மளுடைய சீரீஸ் 2Dங்கிறதுனால டி 1னா இது உங்களுக்கு சிம்பிளாக இருக்கிறதுனால 1 வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1னா 2 2 கூடிக்கிட்டே வரும் பாருங்கள், இல்லை 2 2 குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த 2D டிஃபரன்ஸில் தான் நம்ம ஏபி ஃபார்ம் பண்ணியிருக்கோம்.